ஹாய் வஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல். இப்போ பாருங்கள், அருமையான ஒரு க்ரீன் சில்லி சிக்கன் செய்யலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா, நம்ம ஒரு வடைச்சட்டியில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல வெங்காயம் பொரியட்டும். வெங்காயம் இதுக்கு நம்ம ஓரளவுக்கு பொரிஞ்சால் போதுமானது, ரொம்ப கருகவும் விட வேண்டாம். நல்லா பொரியட்டும். தேவையான அளவுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலில் அதிகமான பச்சை மிளகாய் போட போகிறோம். இந்த இதில் வணக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாசனைக்காகவும் பச்சை மிளகாய் பயன்படுத்தியிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம், இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வணங்கி அந்த பச்சை வாசம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான கருவேப்பிலை நான் மஞ்சத்தூள் பயன்படுத்தலை. இது க்ரீன் சில்லி அப்படின்றதுனால மஞ்சத்தூள் பயன்படுத்தாமல் அப்படியே தான் செய்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகிட்டோம். அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஏற்கனவே அதாவது போன்லெஸ், எலும்புகள் இல்லாத சிக்கன் பீஸுங்க எடுத்து வச்சுருப்போம். அந்த சிக்கன் பீஸுங்களை நல்லா அலம்பி வாஷ் பண்ணி ட்ரையாக எடுத்து வச்சிடலாம். ட்ரையாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா இதுலேயே வணக்கி, அதாவது இப்படியே வேக விடுவோம். ஆயிலே நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலாக்கள் ரெடி பண்ணிவிடுவோம். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சாப்பிட மாட்டேன், என்வியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்காகவே செய்யக்கூடியது தான் இதெல்லாம் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வணக்கி விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி நம்ம வச்சுருவோம். இதில் இப்போ இது வேகும்போது நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டோம்னாக்கா நமக்கு இந்த கறியில் அந்த உப்பு ஊறும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உப்பு போட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா நம்ம வேறு ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், சிக்கனை நல்லா அப்படியே வணக்கி விட்டாச்சு. ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடிடுவோம். இது அப்படியே சிக்கன் அந்த ஆயில்லையே எண்ணெயிலேயே வேகட்டும். நல்லா வேகிற வரைக்கும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்களை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற சிக்கன் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 200 கிராம் சிக்கன் தான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 7-8 பாதாம் முந்திரியும் 4 பாதாம் போட்டு தேவையான அளவுக்கு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உரப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் புதினாவும் போட்டுடலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். அதிகமாக பயன்படுத்தினாக்கா ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறி போயிடும். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், விழுதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த அரைச்சி எடுத்த இந்த விழுதை சிக்கனை நம்ம ஏற்கனவே வணக்கியாச்சு. ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா 75% நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த இந்த பகுதியில் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு, அந்த மசாலாவை நம்ம இதிலேயே போடலாம். அப்போ தான் நல்லா அந்த கறியில் நமக்கு நல்லா ஊறும். மசாலா ஊறினா தான் நமக்கு அந்த சில்லி சிக்கனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி விட்டுருக்கிற அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இறுகணும். அப்படி நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நம்ம கொதிக்க விடவும் சிக்கன் நல்லா வெந்து நிற்கவும் கரெக்டாக நிற்கும். ட்ரை ஆகிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு நிற்கிற தருணத்தில் நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அப்படியே தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு அருமையாக. இப்போ இந்த ட்ரை ஆக சிக்கன் பீஸ் பார்த்திங்கனாக்கா அந்த மசாலாக்கள் ஊறி அப்படியே இறுகி செம்ம டேஸ்ட்டாக அப்படியே நிற்கும். எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் போது இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், அது ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வித்தியாசமான டேஸ்ட். பிள்ளைங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ இப்போ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இல்லைன்னாக்கா சாப்பாட்டில் கவனம் செலுத்துறது மிக குறைவாச்சு. காரணம் என்னென்னா அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ அவங்களோட கவனத்தை சாப்பாட்டில் திருப்பணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் நல்லா ட்ரையாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுமே லேசாக மேலாப்பில் மிளகுத்தூளையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ நம்ம செய்திருக்கிறது க்ரீன் சில்லி சிக்கன் செஞ்சுருக்கோம். அடுத்த பதில் பார்த்திங்கனாக்கா ரெட் சில்லி செய்யலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அப்படியே அட்ராக்ஷன் பார்த்திங்களா, ரெட் கலரில் அப்படி ஒரு இதுவாக இருக்கும். அருமையான க்ரீன் சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, அருமையான ஒரு க்ரீன் சில்லி சிக்கன் சின்னக்கா சமையலில். ஓகே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.